மனதில் பொறாமை கொண்டு கூடாது அப்படி என்னென்ன சரி பண்ணலாம் தெரியாது குளிக்கும் நேரத்தில் பூர்வாசி நாட்டில் சாதத்தில் விஷத்தை கலந்து அது மட்டும் கிடையாது பறக்கின்ற அரசனில பாப்பாட்டு கிடைக்கு சேரும் எவ்வளவு மக்கள் சாதாரண மக்கள் வரும்போது பசங்க வியாபாரி பசங்க ஓய்ந்தானுங்களா ஒழிவில்லை பார்த்தேன் மாமா எடுத்து மாமா சின்னஞ்சிறு பிள்ளை யாரு அந்த பஞ்சவனாதி வசனம் நாதாரி வசனம் குறிப்பெல்லாம் பார்த்து கோணாச்சாரி கிருபாச்சாரி கிருதவர்மன் புரி சர்மா எல்லாரும் பார்த்து யாருக்கு இலவசம் மட்டும் கொடுத்தாரு அந்த தர்மராஜாக்கு இலவசம் மட்டும் கொடுத்தாரு நான் ஒரு நாட்டுக்கு நான் யாரு பெரிய அண்ணன் யாரு திருநாட்டு தான் நான் பிள்ளையாக பிறந்து நாங்கள் 100 பேர் நான் மூத்தவன் நான் இருக்க போது அந்த தர்மராஜாக்கு இலவசம் மட்டும் கொடுக்கலாமா அப்படி என்று கேட்ட உடனே இவங்க இருக்கிறது நான் இலவசம் மட்டும் கொடுத்தாரு அப்படி என்று காசுக்காக அடக்குமுறை ஏற்படுத்தி முதல்ல 6 பேர் குடிமுறை செய்து தீவாச்சி கொண்டுட்டான் அதுல ஓட்டானுங்களா தீவாச்சி கொண்டு பாரு ஓட்டிட்டானுங்க என்ன செய்ய பிராமணரை கொண்டு வந்து திதி கொடுக்கண்டா பையன் புண்ணிதானம் கொடுக்குறான் 4000 வருஷம் ஓட்டிட்டானுங்க அப்படின்னு நாம ஒரு மணி நேரம் உலகத்தை ஆள வேண்டும் அப்படி என்று மன கருதி அதற்கு பிராமணர் கொண்டு வந்து நான் என்ன பண்றேன் ஆமா செய்கின்ற போது 40 தடவை வரும் பாஞ்சால நட்சத்திரம் பாஞ்சால பாஞ்சாலிக்கு வரும் யாரும் வெள்ள வளர்க்கிற நிச்சயமாக பெற்றேன் அப்படி என்று நிர்மாணம் வந்தது அந்த நிர்மத்தை கண்டு அவனை அமைத்தார்கள் கண்டோம் கண்டவுடனே வளைத்தவர்கள் பெருமாள் கீழே விழுந்தவர்கள் பெருமாள் மண்ணை கவிழவர் பெருமாள் யாராலும் இந்த வெள்ள வளைக்க முடியும் ஒரு அத்திமான அவரு வளைச்சு பண்ணார் அவரால் வளைக்க முடியல அத மதரசக்கு அதிபதியா இருக்க முடியும் சல்லி பூபாதி அவரு வளைச்சு பார்த்தாரு அவரு வளைக்க முடியல அங்கதேசக்கு அதிபதியா இருக்க முடியும் என் அண்ணன் கர்ணா அவரு வளைச்சு பார்த்தாரு அவரால வளைக்க முடியல அதெல்லாம் இது நாம இவ்வளவு ராஜாக்கள் இருந்து யாரால இந்த வில்ல வளைக்க முடியல யாரால இந்த வில்ல வளைக்கிறாங்க அப்படி என்று நம்ம பாப்போம் அப்படி என்று ஒரு பிரபாகம் அவங்க பார்த்தோம் அப்போது ஒரு பிராமணன் ஓடி வந்து ஐயா நானும் இந்த வில்ல வளைக்கலாமா அப்படி என்று கேட்டான் அப்போது அங்க துஷ்டத்திமன் என்ன தெரிவிக்கிறான் எந்த ஜாதியா இருந்தாலும் இந்த வில்ல வளைத்தால் என் தங்கை ஏகஜனியை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படி என்று துஷ்டத்திமன் சொல்லுவோம் அந்த வார்த்தை கேட்டு அவர் பிராமணன் ஒருவன் அந்த வில்ல வளைத்தான் நாங்கள் எழுந்தோம் இருக்கணும் ராஜா ராஜாக்களா வேண்டும் அடே பிராமண பையன் நீ ஒரு அத்தனாரா இந்த வில்லை வளைத்து இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போறியா இந்த பெண்ணை உரியா இல்ல உனக்கு ஓத சண்டைக்கு போகணும் அப்போது நான் தெரிந்தது யாரு அந்த அச்சுரனாக வில்ல வளைச்சான் அப்படி பார்த்தோடு என்ன செய்ய வந்து என்ன கேட்டாரு நாடு கேட்டாரு நாடு குடுக்குறாங்க நாடு குடுக்குறாங்க நாடு கிடையாது போங்கடா அதை தெரிந்து பாரு பிறப்ப நாடு அந்த பிறப்பங்கட்டை வைத்து நீங்கள் பொழித்து கொள்ள அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிறப்பங்கட்டை அழித்து இந்திராபுரி பட்டணம் அப்படின்னு அமைத்து வைத்து அதுவே அங்க வாழ்ந்து வருகின்றார்கள் நான் அத்திமான நேரத்தில் வாழ்ந்து வருகின்றேன் எப்படி போனோம் அதான் நீண்டா மகிடம் ஆசீர்வாதம் இன்று சபாய் முன்னாடி
அவர் எல்லாம் அல்ல. அதிபதியா இருக்கப்படும் சிவபெருமான் திருவரை மலரும் அவர் நபாலத்தில்